திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் இளப்புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கேளுங்கம்மா. அண்ணா, இன்று பராசக்தி படம் ரிலீஸ் ஆகி நல்ல வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு, நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு என்று சொல்லி மக்கள் எல்லாம் ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வரலாற்று படத்துக்கு அந்த படத்துல இருக்கிற ஒரு வசனம் தீ பரவட்டும் அப்படிங்கிறத நீக்கி இருக்காங்க. அது எதுக்காக நீக்கப்பட்டது என்பது குறித்தும், இன்னொரு மிக முக்கியமான விஷயம், வரலாற்று தலைவரான அறிஞர் அண்ணா அதுல தோன்றி ஒரு வசனம் பேசுற மாதிரி இருக்கும். இந்த பயம் இருக்கிற வரைக்கும் அறிஞர் அண்ணாதுரை தான் ஆளுவதாக அர்த்தம் என்று ஒரு வசனம் பேசுற மாதிரி இருக்கும். அந்த வசனத்தையும் நீக்கி இருக்காங்க. எதனால நீக்கினாங்க, அதனுடைய உள்நோக்கம் இதுல ஏதாவது இருக்கா என்று குறித்து சொல்லுங்க. மிக தெளிவாக ஒன்றிய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கின்ற பாசிச பாஜக கவர்மெண்ட் அவர்களிடம் இருக்கக்கூடிய பொதுத்துறைகளாக தன்னாட்சி நிலைகளை பெற்ற சிபிஐயாக இருந்தாலும், இன்னும் பல்வேறு நிலைகளாக இருந்தாலும், எல்ஐசியாக இருந்தாலும், எதையும் எல்லாவற்றிலும் தனியாக நுழைந்து, நீதிமன்றங்களிலே கூட நுழைந்து, எல்லா வகையிலேயும் கெடுத்து குட்டிச்சுவராக்கிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஒரு செயல் அதுல ஒண்ணுதான் இது. சென்சார் போர்ட்லயும் இப்ப நுழைஞ்சிட்டாங்க. இது அந்த சென்சார் போர்டுன்றது தணிக்கை துறைன்றது தனிப்பட்ட துறை, அதுக்குன்னு விதிகள் இருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்ல. நாம சந்திக்காத சென்சார் துறைகள்லாம் நம்ம கிடையாது. நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் பராசக்தி என்ற அந்த பெயரை சூட்டி அந்த மாபெரும் தலைவர் 73 ஆண்டுகளுக்கு முன்பு ரிலீஸ் ஆன பராசக்தி கலக்கியது தமிழ் திரையுலகத்தை மட்டுமல்ல, ஆரிய சனாதன கூட்டத்தையே ஆட்டி படைத்தது பராசக்தி. அன்றைக்கு அந்த பெயரை பார்த்தாலே இன்னும் பயம் இருக்குன்னு இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம். நமக்கு இருக்கிற வெற்றி என்னன்னா, மகிழ்ச்சி என்னன்னா, அறிஞர் அண்ணா அவர்களை பார்த்து இன்னைக்கும் நடுங்குறான். அண்ணாவின் பேர் வரக்கூடாது, அண்ணாவினுடைய குரல் வரக்கூடாது. ஏன், என்ன அர்த்தம்? அதுக்காகத்தான் அன்னைக்கே நம்ம பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லி அந்த வார்த்தையை அப்படியே நான் படிச்சு உங்களுக்கு காட்டுறேன். மிக தெளிவாக சொன்னார். எங்களை நீக்கிவிட்டு நீங்கள் உட்கார்ந்து நாங்கள் கொண்டு வந்ததை மாற்ற நினைத்தால் மக்கள் வெகுண்டெழுவார்களே என்ற அச்சம் உங்களுக்கு வரும். அந்த அச்சம் இருக்கின்ற வரை அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆள்கிறான் என்று பொருள். அப்போ அந்த அச்சம் இருக்கின்ற வரை இன்றைக்கும் அறிஞர் அண்ணா அவர்கள் தான் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதியினுடைய உருவில் ஆண்டு கொண்டிருக்கிறார் என்று பொருள். அப்போ நம்முடைய தலைவர்களுடைய அந்த எழுத்து, அது உருவாக்கிய புரட்சி, அந்த புரட்சியின் மூலமாக ஏற்பட்டிருக்கிற மலர்ச்சி, இவைகள் எல்லாம் அவர்களுக்கு பிடிக்காது. பயந்து ஓடுறானுங்க. இப்போ 25 இடத்துல எடிட் பண்ணியிருக்கான் இந்த பராசக்திய. 25 இடத்துல இப்ப ரிலீஸ் ஆயிருக்கிற பராசக்தியை கட் பண்ணியிருக்காங்க. அதாவது சீன்களை கட் பண்றது ஒரு பக்கம், அடுத்து டைலாக் சவுண்ட்லெஸ் ஆக்குறது, டம்மி ஆக்குற மாதிரி அப்படியே வெறுமையா இருக்கும், சவுண்டே வராது. இப்படி பயந்து நடுங்கி செய்திருக்கின்ற இந்த காரியங்கள் எதை தெளிவாக காட்டுது? எதற்காக செய்யற? இப்பயும் திராவிட இயக்கத்திற்கு இருக்கக்கூடியது கலைத்துறை என்பதில் மிக தெளிவாக நாம, நம்முடைய மக்கள், நம்முடைய இளைஞர்கள், இது மொழி பிரச்சனை, இருமொழி கொள்கை. அறிஞர் அண்ணாவை பார்த்து ஏன் பயப்படுறான்? அண்ணாவுடைய பேச்சிலேயே இதுலயே வரும். அறிஞர் அண்ணா அவர்கள் முதல்ல பேசும்போதே பொறுப்பேற்று கொண்டதற்கு பிறகு உடனடியாக செய்தது 3 காரியங்கள் செய்கின்ற பொழுது தமிழ்நாடு என்று பெயர் வைத்ததும் சரி, நம்மளுடைய இந்த மொழி பிரச்சனை இருமொழி கொள்கையை கொண்டு வந்ததும், அறிஞர் அண்ணா அவர்கள் நிறைவேற்றிய இந்த இருமொழி கொள்கை என்பது இந்தியாவே ஒரு ஆட்டுச்சு. அந்த இருமொழி கொள்கையை வலியுறுத்தும் விதமாக இந்த படக்காட்சிகள். அப்போ இன்றைய இளைஞர்கள் அதான் படத்தை பார்த்துட்டு பேட்டி கொடுக்குற மக்களை பார்த்தீங்கல்ல, சின்ன பிள்ளைங்களாம், ஆகா எங்களுக்கு இப்பதான் தெரியுது இந்தி திணிப்புனா என்ன. அதுதான் அன்னைக்கே நம்ம இவங்க தடுத்திருக்கிறது எவ்வளவு மிகப்பெரிய காரியம்.
நம்மலாம் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னா அந்த இருமொழி கொள்கை தான் காரணம். இன்னைக்கு கல்வியால உயர்ந்து இருக்கிறோம்னா இதுதான் காரணம். எல்லாரும் பேச வச்சிருச்சு இந்த படம். அந்த படம் கூட அது பாட்டுக்கு வந்திருக்கும், எல்லாம் பார்த்துருப்பாங்க, பேசியிருப்பாங்க. ஆனா அதுல போய் கைய வச்சு அதை பெருசாக்கி இன்னைக்கு 700 திரையரங்குகளில் உலகத்துல ஓடிக்கிட்டு இருக்கு பராசக்தி. எப்படி பாத்தீங்கல்ல நிலைமைய? எதுல இவனுங்க போய் கைய வச்சு இது பண்ணி வச்ச உடனே எல்லாரும் பார்க்கணுன்ற விருப்பம் ஒண்ணு வந்தது. அடுத்து வந்து அதனுடைய அந்த உண்மையான மொழி கொள்கை வந்து இளைஞர்கள்ட்ட மாணவர்கள்ட்ட மேலும் அதிகமா பதிவு பண்ணி தாய்மொழி. அண்ணா வந்து அதுல சொல்லுவது கூட இந்தி மொழியை வந்து நம்ம எதிர்க்கல, இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம். அங்கதான் திராவிட இயக்கத்தை பார்க்கணும். அதை கூட இந்த இசை வெளியீட்டு விழா அந்த நிகழ்ச்சி பராசக்தி இதுல இயக்குனர் மதிவாரன் புகழேந்தி, உங்களுக்கு தெரியும் யாருன்னு, என்னுடைய மகன் தான் அவர். மதிவாரன் புகழேந்தி வந்து அந்த இசை நிகழ்ச்சியில பேசின போது ஒன்னு அழகா சொன்னாப்புல, தமிழர்களை மொழி வெறியர்கள் என்று பரப்பி கொண்டிருக்கிறார்கள். மொழி வெறியர்கள் நாங்கள் கிடையாது, அனைவரையும் அனைத்தையும் மதிக்கக்கூடியவர்கள். ஆனால் எங்கள் தாய்மொழிக்கு ஒரு இன்னல் வந்தால், எங்கள் தாய்மொழியை அழிக்க நினைத்தால் நாங்கள் போராடுவோம், விட்டு கொடுக்க மாட்டோம், போராட்ட காலத்தில் இருப்போம். இந்த கருத்து அங்க பேசுறது எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்தது. இந்த பராசக்தி அந்த இசை வெளியீட்டு விழாவில் அந்த கருத்து அந்த விழாவோட கூப்பிட்டு பேச வச்சிருக்காங்க. அவரு இந்த கருத்தை பேசும் பொழுது, உங்க தந்தையும் ஒரு மொழி போர் தியாகி, நீங்களும் திராவிட இயக்க கருத்தியல்லையே பிறந்து வளர்ந்து அதுலயே ஊறி போயிருக்கீங்க. உங்க மகன் பேசுறதுல ஒண்ணும் வியப்பு இல்லையா? அப்படி பேசுறதுக்கு தான் நமக்கு பெருமை. இல்ல, இந்த படம் சம்பந்தமா வந்ததுனால நான் அதை இங்க குறிப்பிட்டேன். இந்த படத்தினுடைய நிலைகள் வந்து எப்படிப்பட்ட உருவாக்குது பாருங்க அந்த கருத்தாழ்வம். ஆக நமக்கு பிறகு இந்த தமிழ் பாரம்பரியம் என்பது எத்தனை ஆண்டு காலமானாலும் அறிஞர் அண்ணா வாழ்கிறார் என்று சொன்ன பாருங்க. நமக்கு என்ன பெருமைன்னா, இன்னைக்கும் பயப்படுறான். நீங்க ஒண்ணு வேணாம், முத்தமிழறிஞர் கலைஞர் மறைஞ்சிட்டார். இன்னைக்கும் தேவையே இல்லாம அவரை பத்தி கற்பனை கதைகளை பேசுறது, ரொம்ப இழிவாக கருத்துக்களை பரப்புறது, எல்லா வகையிலையும் அவர் மீது தாக்குதல் ஏன் தொடுக்கிறான்? இன்னைக்கு அவரிடம் பயம் இருக்கிறது. அவருடைய எழுத்து, அவருடைய பேச்சு, அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய உணர்வுகள் எவனாலும் தொட்டு பார்க்க முடியாது என்பதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவரையும் தாக்குறாங்க, அண்ணாவையும் தாக்குறாங்க. அதனாலதான் அண்ணாவுடைய பேர்ல இருக்கிறதெல்லாம் நீக்கிட்டான். ஆனா ஒண்ணு, சிவகார்த்திகேயன் இருக்கார் அந்த நடிகர், சிவகார்த்திகேயன் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, இப்பதான் பார்த்தேன். 25 இடத்துல கட் பண்ணிருக்காங்க, சவுண்ட்லெஸ்ஸா பல இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் எதை அவர்கள் பண்ணாலும் நாங்கள் நினைத்தால் போல மக்களுக்கு ஏற்படக்கூடிய எமோஷன் குறையவில்லை. அந்த விளைவு, அந்த தாக்கம் குறைக்க முடியல. வசனத்தை நீ வேணா கட் பண்ணி பார்த்திருக்கலாம், ஆனா என்ன விளைவு உருவாகணுமோ அது ஒழுங்கா உருவாகி இருக்கு அப்படின்றதையும் அவர் சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்கார். அதனால பராசக்தி படத்திற்கு நாமெல்லாம் செய்ய முடியாத அளவிற்கு ஒரு பெரிய விளம்பரத்தை நாமெல்லாம் கூட சாதாரணமா பார்த்துட்டு பாராட்டிட்டு போயிட்டு இருப்போம். ஆனா உலகமே பார்க்கக்கூடிய அளவிற்கு வைத்தது பாசிச பாஜக. எதுக்காக சொல்றோம்னா, அவன் எதுக்கோ தீ மூட்டலாம், ஆனா அந்த தீயின் வெளிச்சத்தில் கூட நடந்து போக முடியும். அதை முதல்ல அவன் புரிஞ்சுக்கணும். தவறு செய்வது நினைத்து கொண்டு அவன் செஞ்சிருக்கிற வேலையில மிகப்பெரிய அளவிற்கு ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு. அவனுக்கு திட்டமிட்டு இந்த நேரத்துல வெளியிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சு வருது, தேர்தல் வருது, திட்டமிட்டு இந்த படத்தை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு திட்டமிடுதல் என்பதுமா ஏதோ திட்டமிட்டா சதி வேலைன்னு நினைச்சிக்க கூடாது. திட்டமிடுது ஒரு பிளானிங் கமிஷன் என்பதே இருக்குல்ல உலகத்துல, நாட்டுல. பிளானிங் கமிஷன் எதுக்கு இருக்கு? திட்ட கமிஷன் எதுக்கு இருக்கு நாட்டுல, அரசாங்கத்துல? திட்டமிடுதல் என்பது சரியாக முறையாக எந்த நேரத்தில் எதை எப்படி செய்யணுன்றதுலாம் திட்டமிடுறது தான் பேரு. இப்ப தேர்தல் வர நேரத்துல அந்த மொழி உணர்வு நம்முடைய மக்களுக்கு, அந்த மொழி உணர்வை மீண்டும் ஒரு முறை புதுப்பித்து காட்டுதல். 65 நடைபெற்ற அந்த போர்க்களம் திமுகவோட வெற்றிக்கு உறுதுணையா இருக்குமா? அது உணர்வு ஒருத்த பெற்றா, ஒருத்த அறிவு
பெற்றாலே, கொள்கை ரீதியாக தாய்மொழி உணர்வு பெற்றாலே அவன் திமுகவை தான் ஓட்டு போடுவான். அதுதான் அங்க முக்கியம் நம்ம பார்க்கணும். நீங்க ஆமா ஒரு ஒரு திருப்பு முனை இது. 38 போர்க்களம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த போர்க்களத்தின் வெற்றி ஒண்ணு சொல்லட்டுமா? 1000 பேசலாம், 1000 சொல்லலாம். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க. பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் உலகத்தின் மிகப்பெரிய அளவிற்கு சாதனை சிற்பிகள். அவங்கள மாதிரி யாருமே கிடையாது. சாதனை சிகரங்கள். எதுக்கு சொல்லணும்னா, சிற்பிகளாகவும் அவங்க பல பேர் உருவாக்குனாங்க, சிகரங்களாகவும் உலகத்திற்கு தெரிகிறாங்க. அவங்க எதுக்கு சொல்றேன்னா, மிக தெளிவாக அவருடைய அந்த செயல்கள் அன்னைக்கு 37 யார் முதலமைச்சர்? 37 இல்லைங்களா? இவரு ராஜாஜி தான் இருந்தாரு. முதல் இந்திய திணிப்பு அப்பதான் வந்துச்சு. ராஜகோபாலாச்சாரின்னு சொல்ல கத்துங்க. ஏன் தெரியுங்களா? நாம மரியாதை கொடுக்கிறோம். நம்மளுடைய இயக்கம் ராஜாஜின்னு தான் சொல்லும். ஆனா அவனுங்க அண்ணாவை எப்படி அழைக்கிறானுங்க, தந்தை பெரியாரை எப்படி அழைக்கிறானுங்க வேணுனே. அவங்களுடைய பேரை சொல்லி அப்படி மலிவு பண்ற, அப்படி சாதாரண ஆள் மாதிரி பேசுவானுங்க. அந்த மனிதனுக்காக ராஜகோபாலாச்சாரின்னு சொல்றோமே தவிர நாம இயற்கையாக ராஜாஜின்னே சொல்றோம். அந்த ராஜாஜி அப்ப கடுமையாக இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிச்சேன்னு அவரே பின்னால சொன்னார். போர்க்களம் நடந்தது, போராட்டங்கள், அப்புறம் உயிர் பலி, அப்புறம் எல்லாம் தொடர்ந்து கொடுமைகள். மொழிப்போர் தியாகம் வர ஜனவரி 25ஆம் தேதி மொழிப்போர் தியாகிகளுடைய வீர வணக்க நாள் நம்ம கொண்டாட போறோம். வீர வணக்கத்தை நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. வீர வணக்க நாள் கொண்டாடுவதற்கு இந்த படம் அந்த டயத்துல வருது பாருமா. இப்ப எதுக்கு இதை சொன்ன தெரியுமா? அதே ராஜாஜி 1967 திராவிட முன்னேற்ற கழகத்திலோடு சுதந்திர கட்சியை வைத்து கூட்டணிக்கு வர்றார். கூட்டணிக்கு வருகின்ற பொழுது அவர் ஒரு பேட்டியில சொல்றார், நானே தவறு செய்து விட்டேன். இந்தி மொழியை கொண்டு அன்றைக்கு திணிக்க நினைத்தது தவறுதான், அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். இந்த வார்த்தையை ராஜகோபாலாச்சாரியார் ராஜாஜி சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த மொழி பிரச்சனைகள் அன்னைக்கு இருந்தது, பின்னால எந்த அளவிற்கு நியாயபூர்வமானது என்பதை உலகுக்கு தெரிவிச்சோம். இன்றைக்கு இதெல்லாம் நம்ம மக்களுக்கு, நம்ம இளைஞர்களுக்கு, நம்ம இளைய உள்ளங்களுக்கு, அனைத்து மாணவ மாணவியர்களுக்கு தெரிவா. தாய்மொழி உலக தொடர்புக்கு, எல்லா தொடர்புக்கும் ஆங்கிலம். உனக்கு விருப்பப்பட்டா எந்த மொழி வேணா நீ படிச்சுக்கலாம். ஆனா கல்வி கூடங்களில் அரசியல் இருமொழி கொள்கை. இதுதான் இன்னைக்கு ஒரிசாவில் தமிழ்நாட்டை சொல்லி பேசுறாங்க, அஸ்ஸாம்ல தமிழ்நாட்டை பத்தி பேசுறாங்க, குஜராத் பேசுறாங்க. இந்தியை பேசி பேசி நாங்க எங்க தாய்மொழி இழந்துட்டோம்னு அவங்களாம் அழுகுறாங்க. இப்ப தமிழ்நாட்டில் இன்னைக்கு விழிப்போடு இருந்ததுனால்தான் தமிழ் இருக்குது. இல்லாட்டினா அதையும் க்ளோஸ் பண்ணிருப்பானுங்க இருமொழியை கொண்டு அவர்கள் இருமொழி இது இந்தியும் சமஸ்கிருதமும், இங்கிலீஷ் கூட கிடையாது. அப்ப என்ன ஆயிருப்போம் நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம். ஆனா அதெல்லாம் முறியடிச்சு அறிஞர் அண்ணா வெற்றி பெற்றிருக்கார். தந்தை பெரியார் வெற்றி, முத்தமிழறிஞர் கலைஞர் வெற்றி. இன்றைக்கு அந்த 3 தலைவர்களுடைய நிலையாக மூவேந்தர்களை ஒரு வேந்தராக, மிக பெரும் சாதனையாளராக நம்முடைய முதல்வர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் இன்னைக்கும் அரசியல்லாம் கூட அவர் பார்க்க மாட்டார். நியாயங்களை சட்டப்படியாக என்ன வேணுமோ அதைத்தான் பார்ப்பார். அவர் ஒரு உண்மையான, ஒரு உறுதியான மனிதர். அந்த மனிதர் இன்றைக்கும் சென்சார் போர்டுல ஏன் இப்படிலாம் பண்றீங்கன்னு எந்த படத்தை அவர்கள் கொடுத்தாலும் அதையும் கேட்கிறார், கண்டிக்கிறார். ஆகவேதான் சொல்றோம், நம்முடைய இந்த பராசக்தி வந்திருக்கிற இந்த காலம் என்பது உரிய காலம், சரியான காலம். தேவையான அளவிற்கு அதில் இருக்கக்கூடிய பொருள்கள் போய்விடக்கூடாது என்று எதிரிகள் பயந்து போய் கட் பண்ணி வெளியே விட்டாலும் கூட எமோஷன் கொடுத்துச்சுன்னு அந்த நடிகர்களே சொல்லக்கூடிய எழுச்சி வந்துருச்சு. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, ராஜாஜியே வருத்தப்பட்டாரு, நான் இந்தியை திணிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஆனாலும் இன்னும் இந்தியை திணிச்சுக்கிட்டே தானே இருக்காங்க. அவங்க யாரும் வருத்தப்படுற மாதிரி தெரியுது. அவர் ஒரு உயர்ந்த, அதனால்தான் நம்மளுடைய தலைவர் முத்தமிழறிஞர் சொல்லுவார், மூதறிஞர் இல்லையா, மூதறிஞர் ராஜாஜி சொல்வார். அவர் நிலையை புரிந்து கொண்டார். நாட்டின் இது உண்மைதான், இப்படி படிச்சாதான் இந்த பிள்ளைங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கும்னு அவர் முறைப்படி வந்துட்டார். எல்லாரும் வந்துருவான்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அவர்களுடைய அவர் 1000 சொன்னாலும் தந்தை பெரியாருடைய நண்பராகவும் இருந்திருக்கிறார். இன்றைய தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டு மக்களுடைய வளத்திலே அவருக்கு அக்கறை இருந்திருக்கு. ஆனால் வட மாநிலத்தில் இருக்கிறவர்கள், அங்க இருக்கிற இளைஞர்களை, மாணவர்களை, மாணவிகளை எல்லாம்
கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஒரு நல்ல இதையே உருவாக்காம எதிர்காலத்தை காட்டாம இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு மொழி பிரச்சனையை பத்தி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இதுல அமித்ஷாவுக்கு என்ன பிடிக்கும், மோடிக்கு என்ன பிடிக்கும்? தமிழ் இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டை முதல்ல மாத்தி ஆகணும் அப்படின்ட்டு வெறி பிடிச்சி அலையிறாங்க. அந்த ஆனா அமித்ஷா போன வாரம் வந்தப்ப என்னால தமிழ் பேச முடியலன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி, ரொம்ப உங்க கூட எல்லாம் தமிழ்ல உரையாட முடியல, அதை நான் வேதனைப்படுறேன் அப்படிலாம் பேசுறாரு. வேதனைப்படுற அமித்ஷா நாம ஒண்ணும் கேட்கல. தமிழுக்கு என்ன 120 கோடி தமிழுக்கு, ம். வெறும் 24,000 பேர் மட்டுமே, 145 கோடி பேர்ல வெறும் 24,000 பேர் மட்டுமே பேசுற சமஸ்கிருதத்துக்கு 2015 கோடி. பல்கலைக்கழகங்கள் வாரி கொற்ற. ஏன் ஏன் எங்க தமிழ் என்ன, உலகத்தில் இருக்கிற 80 நாடுகளில் தமிழ் பேசப்படுகிறது. 5-6 நாடுகளுக்கு மேலாக நாட்டின் தேசிய மொழியாக தமிழ் இருக்கிறது. தமிழ் செம்மொழி, கிளாசிக்கல் லாங்குவேஜ். உலகம் மதிக்கின்ற போற்றுகின்ற இந்த தமிழ், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில கூட தமிழில் எழுதப்பட்ட போர்டுகள் இருக்கு. ஒண்ணுமே தெரியாத இந்த அமித்ஷா ஏன் தமிழுக்கு நீ வட மாநிலத்துல ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தை ஒண்ணு வச்சு நீங்களாம் கத்துக்கிறது யார் வேணாம்னா? அக்கறை கிடையாது, பொய், ஏமாற்றுதல். தேர்தல் நேரத்துல தமிழர்களின் ஓட்டை வாங்கிடலான்னு திட்டம் போட்டு பிராடுத்தனம் பண்றதுதான். அப்படியே கத்துக்கணும்னு நினைச்சா 3 மாசத்துல கத்துக்கலாம் இல்ல, அது ஒண்ணும் ரொம்ப கஷ்டமானது ஒண்ணும் இல்லையே, இப்பயே நம்ம பிள்ளைங்க படிச்சுக்கிட்டன. ஓட்டு வாங்குறது, ஏமாந்த தமிழன் கிடைப்பானான்னு பாக்குறான். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் எவனும் ஏமாற மாட்டான்னு வருத்தத்தோட போராடும். சரி சரி, உண்மையிலேயே ரொம்ப பயனுள்ள தகவல் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. நன்றிங்கண்ணா. வணக்கம். நன்றிமா. ஓகே.